ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 17/3/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சிவராத்திரி, மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மீன லக்னம் இருப்பு 3 நாழிகை 58 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 8:57 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று திகாலை 5:55 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 7:46 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 8:57 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு இரவு 8:42 மணி வரை பத்திரை, அதன் பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:19 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் பூசம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் புதன், செவ்வாய், ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் அருகில் உள்ள முருகன் கோவில் சென்று வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அற்புதமான சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதேபோல் இன்றைய தினம் சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி. சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமானையும் பார்வதி அம்மையையும் மனசார குளிர நீங்கள் அற்புதமாக வழிபாடு செய்ய உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே அருமையாக தீரும். அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்பதால் நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் அற்புதமான சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். நீங்கள் ஒவ்வொரு விதத்திலும் இன்றைய தினம்
அனுபவபூர்வமாக சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இனி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அற்புதமான ஒரு நாள். ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வேலை நெருக்கடிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சந்திராசிரமம் விலகி இருப்பதால் நீங்கள் சந்தோஷமான சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் அமைதியான போக்கை இன்றைய தினம் கடைப்பிடிப்பீர்கள். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அலைமோதும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் வியக்க வைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் சில சங்கடங்களை நீங்கள் உணர்வீர்கள். என்னதான் உங்கள் ராசிநாதன் என்றாலும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு சில நேரங்களில் வேலைகளை செய்யத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். வெளியூர் பயணங்களில் தகுந்த முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டும். அதேபோல் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அமைதியாக செயல்படுவது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தேவைப்படும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது ஓம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அற்புதமான ஒரு நாள். களத்திர் பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். கண்டகச்சனி அஷ்டமத்து சனி என்றாலும் உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நாள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது ஓம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அற்புதமான ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு நாள். பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய
நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது ஓம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் பொலிவடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய கூட்டாளிகள் வந்து இணையலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். குழந்தைகளின் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அற்புதமான ஒரு நாள். 4ஆம் பாவம் என்கிற சுகஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான ஒரு பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதேபோல் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை திடீர் தித்திப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நிலவும். சகாய்ஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான ஒரு பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் கிடைக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலமாக சில லாபங்கள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான ஒரு பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் எழுத்தாற்றல் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு. அதேபோல் உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கணவரின் வீட்டார் ஆதரவு குரல் கொடுப்பார்கள். அதேபோல் கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம்.
அதேபோல் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக கவனித்து செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதியாக கவனிக்க வேண்டும் மேடை பேச்சுக்களில். அதேபோல் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்க நேரிடலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு வேலைபளு அதிகரிக்கலாம். உடல் சோர்வு அதிகரிக்கும். அதேபோல் கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுங்கள். இன்றைய தினம் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்ததுனால இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அற்புதமான ஒரு நாள். அயனசேன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். சுபகாரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது ஓம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.